அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு துறைகளில் ஒரே நாளில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெற உள்ளனர். அரசு துறைகளில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியதால் அரசு இயந்திரங்களின் செயல்பாடுகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு துறைகளில் 41.7% பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அரசு நிர்வாகத்தை நிலைகுலைய செய்யும் அபாயம் ஏற்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் 1800 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளன. 20 மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பணியிடங்களும் காலியாக உள்ளன. பள்ளி கல்வித்துறையில் பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ஏழை எளிய மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களில் 50% பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனவே கேள்விக்குறியாகும் தமிழ்நாட்டின் கல்வித்தரம் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு துறைகளில் ஒரே நாளில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெற உள்ளனர். அரசு துறைகளில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியதால் அரசு இயந்திரங்களின் செயல்பாடுகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசு துறைகளில் 41.7% பணியிடங்கள் காலியாக உள்ளன. இது அரசு நிர்வாகத்தை நிலைகுலைய செய்யும் அபாயமாக கருதப்படுகிறது. மேலும் அரசு பள்ளிகளில் 1800 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் 20 மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளின் பணியிடங்களும் காலியாக உள்ளன. பள்ளி கல்வித்துறையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ஏழை எளிய மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களில் 50% பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் தமிழ்நாட்டின் கல்வி தரம் கேள்விக்குறியாகியுள்ளது. அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு துறைகளில் ஒரே நாளில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெற உள்ளனர். அரசு துறைகளில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியதால் அரசு இயந்திரங்களின் செயல்பாடுகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு துறைகளில் 41.7% பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் இது அரசு நிர்வாகத்தை நிலைகுலைய செய்யும் அபாயமாக கருதப்படுகிறது. மேலும் அரசு பள்ளிகளில் 1800 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் 20 மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளின் பணியிடங்களும் காலியாக உள்ளன. பள்ளி கல்வித்துறையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ஏழை எளிய மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசு பல்கலைக்கழகங்களில் 50% பணியிடங்கள் காலியாக உள்ளன. இது தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.